அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது உடம்பில் எந்த நோய் வராமலும் இளமையோடு வாழும் வழிமுறைகள். அந்த ஒரு தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம காயகல்பம் அதை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்கள் வள்ளல் பெருமான் அருளிய காயகல்பம் யோகமும் அதுவும் இருக்குது. இது வேதாந்திரி மகரிஷி அருளிய அதுவும் இருக்குது. நம்ம சுக்ல சிரோனித பயிற்சி அதுவும் இருக்குது. இதெல்லாம் நீண்ட நாள் வாழக்கூடியதற்கு தேவையான உங்களுக்கு ஒரு அனுமான பயிற்சியாக இது உங்களுக்கு விளங்கும். ஆனால் உணவில் நீங்கள் மிகவும் கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியம். சரிங்களா? அந்த கட்டுப்பாடோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கான வழிமுறையை இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுவாச அபியாசம் என்னும் நூலின் சரத்தை, அதாவது சுவாச ஓட்டத்தை நடை என்று சொல்வார்கள். சுவாச ஓட்டத்தை என்ன சொல்லுவாங்க? நடைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுவாச நடை. நடைனா நகருதல்னு அர்த்தம். மூச்சு நகர்ந்து தானே போகுது, அதனால் நடை என்று பெயர். இந்த சுவாச கதியை கவனித்து எந்த நாசியில் சுவாசம் அப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அந்த நாசி துவாரத்தை அடைத்து வைத்து விட வேண்டும். இதுபோல சுவாச ஓட்டத்தை அடிக்கடி ஒரு நாசியில் ஓடுவதை தடுத்து நிறுத்தி பழக்கப்பட்டு அதே போல செய்து வந்தீர்களானால் தீர்க்க ஆயுளுடன் நோய் இல்லாமலும் இளமையோடும் இருக்கலாம். தினசரி பல தடவை சுவாசம் அவ்வப்போது எந்த நாசி துவாரத்தில் ஓடுகிறதோ அதை மணிக்கணக்கில் அடைத்துவிட வேண்டும். அப்போது மற்றொரு நாசியில்தான் சுவாச ஓட்டம் நடைபெறும். ஆகவே இவ்வாறு பழகிய பின் ஒரு நாள் முழுவதும் ஒரு பக்கத்தை அடைத்தும் மறுநாள் முழுவதும் மறுபக்கத்தை அடைத்தும் 3 மாதம் இப்படி செய்து பாருங்கள். அப்போதுதான் இதன் பலன்களை பூரணமாக அனுபவிக்க முடியும். அதான் என்னென்னா, பஞ்சில் அடைச்சி வச்சிருப்போம், அந்த சுவாசம் நாடி ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொரு இதில் அப்படி இன்னொரு இதை ஓடும்போது நக்குன்னு அதில் மாற்றிக்கணும். அப்படி அதில் நீங்கள் மாற்றி நம்ம இது பண்ணிட்டு வரும்போது ஒரு ஒழுங்கான ஓட்டத்துக்கு வந்துடும். அப்படி நீங்கள் ஒழுங்கான ஓட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு நாள் சுவாரத்தை ஒரு மாதம் அந்த மாதிரி நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதோட பலன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது ஒரு சரநூல்லேருந்து எடுத்து சொன்ன ஒரு பயிற்சி முறை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொதுவான ஒரு தகவல். இதை ட்ரை பண்ணால் அவரோட ஒரு தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.